ஹலோ, வெல்கம் டு இன்ஸ்பயர் கலை சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வத்த குழம்பும் பருப்பு துவையலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து வச்சுருக்குறோம். பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயமும் பூண்டும் மருத்துவ குணம் அதிகம் இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணுறோம். நெய் 1 ஸ்பூன் போடுறோம். நெய் நல்லா காஞ்சதும் மிளகு 1 ஸ்பூன் போடுறோம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போடுறோம். மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்து போடுறோம். பூண்டு பல் ஒரு 5 பல் போடுறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறோம். போட்டு நல்லா வதக்குறோம். வதங்கிருச்சு. இப்போ எடுத்து தனியாக அதை வச்சுருக்கோம். அந்த நெய்யிலேயே நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் வத்த குழம்புக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெந்தயம் போட போகிறோம். ஜீரகம் 1/4 ஸ்பூனு. மிளகு ஒரு 5-6 மிளகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். பூண்டு சேர்க்குறோம். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்குறோம். உப்பு சேர்க்குறோம். புளி ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கோம். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கினது புளிக்கரைசலை சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். குழம்பு இப்போ மசாலா அரைக்க போகிறோம். தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா அரைக்கிறோம். வதக்கி வச்சுருக்க மிளகு ஜீரகம் சின்ன வெங்காயம் நெய்யில் வதக்கின எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். பேஸ்ட் ஆக்கிட்டோம். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்ச விழுதை சேர்க்குறோம். அதில்
சேர்த்துட்டு தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம். மிளகாத்தூள் போடையில் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு சேர்த்துருக்கனால மிளகு காரம் வேறு இருக்கும். அதனால் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். வத்த குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பருப்பு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பருப்பு எடுக்க போகிறோம். பருப்பு 3/4 கப்பு எடுத்துருக்கோம். எடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க போகிறோம். நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு இது கூட மிளகாய் சேர்க்க போகிறோம். மிளகாய், தேங்காய், வெள்ளைப்பூண்டு வச்சு அரைக்க போகிறோம். பருப்பு வறுத்தாச்சு. தேங்காய் சில்லு எடுத்திருக்கோம். 2 மிளகாய் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கோம். எடுத்து 1-2 அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றி கெட்டியாக அரைக்க போகிறோம். உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்து துவையல் அரைச்சிட்டோம். சுவையான வத்த குழம்பும் பருப்பு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.